மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பர்கவுசன் நிபந்தனை இது எதுக்கு யூஸ் ஆகுது? தடை இல்லாமல் முழு அலை வரத்துக்கு. ஓகேங்களா? நீங்கள் கடல்லே நின்று பாருங்கள், அலை எப்படி வரும்? நேராக வந்தால் நேராக தானே வரும். நேராக அப்போ பின்னூட்டம் என்ன பின்னூட்டம்? நேர் பின்னூட்டம். அப்படியே வந்துட்டு பின்னாடி அப்படியே நேராக போயிடும். அப்போ பின்னூட்டம்னா நேர் பின்னூட்டம்னு வச்சுங்க அலைக்கு. அடுத்து கட்ட வேறுபாடு எப்படி இருக்கணும்? 0 அல்லது 2π முழு மடங்காக இருக்க வேண்டும். முழு மடங்கெல்லாம் நீங்கள் எழுதிடலாம், ஆனால் இந்த நம்பரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வலைப்பெருக்கம். வலைப்பெருக்கம் வந்து எப்படி இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். இந்த 3 பாயிண்ட் தான் என்னது? தொடர்ச்சியான அலைகளை பெறுவதற்கான பர்கவுசன் நிபந்தனை. நல்லா பார்த்துங்க. பின்னூட்டம்னா என்னது? நேர். கட்ட வேறுபாடு என்னது? 0 அல்லது 2π. வலைப்பெருக்கம் எவ்வளவு? 1. லாஸ்ட் 2 பாயிண்ட் நம்பரில் வருது. 2π 0 1. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நேர்னு வருது. இந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வலைப்பெருக்கத்துக்கு வாய்ப்பாடு வந்து A β. ஓகேங்களா? அப்படி வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.